மாறாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட். வானவருடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி, அவருடைய வார்த்தைகள் அது நிலை நிற்கும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகும், தம்முடைய வார்த்தையை அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அவர் நன்மை மாத்திரம் செய்கின்ற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு என்ன வசனம்னா, வசனத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யம், கனம் இதெல்லாமே கர்த்தர்கிட்டேந்து வருகிறது. வெல்த் அண்ட் ஆனர் எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும். வசனம் இன்னும் சொல்லுகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், உம்முடைய கரத்தில் சத்துவம் உண்டு. அப்ப எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது தேவன். அதிகாரமா இருக்கட்டும், இல்ல மத்த எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், உலகத்துல இருக்க சகல காரியத்திற்கும் தேவன் அதிகாரியாய் அதிலே மேலோங்கி இருக்கிறார். எல்லாம் அவருடையது. ஐஸ்வர்யம் அவருடையது, கனம் அவருடையது, ஆளுகை அவருடையது, சர்வ காரியமும் அவருடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எவரை மேன்மைப்படுத்தும் எவரை உயர்த்தும் என்னால் ஆகும். அதே போல ராஜாக்களுடைய இருதயம் அவருடைய கரத்துல நீர்கால்களை போல இருக்குதுன்னு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய காரியங்கள், நீங்க உலக பிரகாரமா இருக்கிற பொசிஷனை பாக்குறீங்க. கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாவற்றிற்கும் மேலான ஆளுமை என்னிடம் இருக்கு. இயேசுடைய நாமம் எல்லாவற்றிற்கும் உயர்ந்த நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். நாம் பாட்டு பாடுகிறோம், நாம் அதை அறிக்கை எடுக்கிறோம். அதை சர்ச்சுக்குள்ளே முடித்து விடாதீர்கள். சர்ச்சுக்குள்ள நம்ம எதையும் செய்வோம். சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் குறித்து பெருசா நம்ம பேசுவோம், ஆனா வெளியே வந்த பிறகு அதை சுத்தமா மறந்து விடுவோம். அப்படி அல்ல. திருச்சபையில தேவனுடைய வார்த்தையை கேட்பது ஏன்னு தெரியுமா? அங்கே கேட்டு, இப்படிப்பட்டவர் என்னுடைய ஆண்டவர், இப்படிப்பட்டவர் என்னுடைய கர்த்தர், இந்த தேவனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், இவரை நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவரை தெரிந்து கொண்டு வெளியே போய் நீங்கள் காரியத்தை செய்வது. இதுதான், இவ்வளவுதான், இதற்கு மேல அல்ல. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா, அவர் நமக்காக பராக்கிரமம் செய்யும் தேவனா இருக்கிறார். அவர் நமக்காக மகிமையான காரியத்தை செய்யும் தேவனா இருக்கார். நமக்காக பயங்கரமான காரியத்தை செய்கிறவரா இருக்கார். அப்போ நாம் அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொண்டு இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய பெரிய காரியத்தை செய்வார், பயங்கரமான காரியத்தை செய்வார். அப்ப அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே, அவர் முகத்தை தேடணும், அவரு உறுதியை பற்றி பிடிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். நமக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து கொடுப்பார். நமக்காக சகலவற்றையும் தேவன் செய்து கொடுப்பார். நமக்காக சர்வ காரியத்தையும் தேவன் செய்து கொடுப்பார். நாம் அவரை விசுவாசித்து அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது ஒரு க்ஷணத்துல நம்முடைய வாழ்க்கையில உள்ள காரியங்கள் தலைகீழாக மாற்றப்படும். ஆனா இதெல்லாம் நாம் விசுவாசிக்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கிறது, அவர் பயங்கரமான தேவன், அவர் பராக்கிரமம் செய்யும் தேவன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், ஆளுகை செய்வார், இதை செய்வார். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள். ஆனா அந்த சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே நம்ம விட்டு வந்துரும். அப்படி அல்ல. இந்த வார்த்தை நீ இங்கே கேட்பது வெளியே போய் செயல்படுவதற்காக. இந்த விசுவாசத்தை நீ இங்கே பெற்றுக்கொள்வது வெளியே போய் பயன்படுத்துவதற்காக. அப்ப இங்கே கேட்டுக்கொள்ளுங்கள், இங்கே பெற்றுக்கொள்ளுங்கள், வெளியே போய் அதை பயன்படுத்துங்கள். நம்முடைய தேவன் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய தேவன் நமக்காக பயங்கரமான காரியத்தை, விசேஷ காரியத்தை செய்வார். நம்ம எது ஒன்று குறித்து யோசிக்க தேவையில்லை, எது ஒன்று குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும், ஆண்டவரே என்னை நடத்துகின்ற தேவன், என்னை ஆளுகை செய்கின்ற தேவன், எனக்காக சர்வத்தையும் செய்து கொடுப்பீர் ஆண்டவரே, இப்பொழுதுமே நான் விசுவாசிக்கிறேன், எப்பொழுதுமே நான் சார்ந்து கொள்கிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையில சர்வத்தையும் செய்து கொடுன்னு அவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பரிபூர்ண காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஒரே ஒரு விஷயம், அவரை விசுவாசிக்கணும். அப்ப ஒரு மனிதனை உயர்த்துவது, ஒரு மனிதனுக்கு மகிமையான காரியத்தை செய்வது, இதெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. மனுஷ சுய பலத்துல இது எது ஒன்றுமே ஆகாது. அதனால்தான் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் எல்லாமே அவராலே உண்டா இருக்கிறது. அவருடைய கரத்திலே நமக்கு வரக்கூடிய காரியங்கள், அவருடைய சமூகத்திலிருந்து புறப்படக்கூடிய காரியங்கள். இது மனிதர்களால தடுக்க முடியுமோ, மனிதர்களால் காரியத்தை மாற்ற முடியுமோ? அப்படி அல்ல. இது எல்லாமே தேவன் கிட்டே இருந்து வருகிறது. அப்ப அதை விசுவாசித்து அவர் சமூகத்துல போகும்பொழுது அதற்கான பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
நீங்கள் மனிதர்கள் தேடி போடணும், இதை செய்யணும், சொந்த பலம் அது இது இல்ல. என்னுடைய தகப்பன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நான் அவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க, இந்த விஷயத்தை எனக்காக செய்யுங்க, அவருடைய சமூகத்துல போய் நின்று கேட்கும் பொழுது அந்த காரியத்தை நமக்காக தேவன் கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், எனக்கு கனம் வேண்டும், எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. வசனம் சொல்லப்படுகிறது, எவரை மேன்மைப்படுத்தும் எவரை உயர்த்தும் அவராலே ஆகுமா? ஆண்டவரால எல்லாமே ஆகும். தேவனால சகலவும் ஆகும். ஆண்டவரால எல்லா காரியங்களும் முடியும். எந்த மனுஷனும் உயர்த்தவும் எந்த மனுஷனும் மேன்மைப்படுத்தும் கர்த்தரனால ஆகும். அப்ப அவருடைய சமூகத்துல நாம் தரித்திருக்கும் பொழுது, அவருடைய பாதத்தை நாம் உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது நமக்காக மகிமையான காரியத்தை தேவன் செய்வார். அப்போ அவரை விசுவாசிங்க. இந்த ஒரு விஷயம்தான். நான் தான் நம்புறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா உன்னடைக்க மாட்டேங்குது. அப்படி அல்ல. நீங்க ஜெபிக்கிறீங்க, அவிவிசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்க. நீங்க அப்படி சமூகத்துல இருக்கிறீங்க, ஆனா நம்பிக்கையே இல்லாம நேம் சேக்குக்கு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல. என்னை உறுதியை பற்றிப்பிடி, என்ன ரொம்ப இறுக்கமா பற்றிப்பிடி. அவரே அல்லாமல் வேற வழி இல்ல. நீங்க ஒரு காரியத்தை செய்யும்போது வேற வழியில இந்த ஒரு விஷயம்தான் இருக்குன்னா அதை நீங்க எப்படி உறுதியை பற்றி பிடிப்பீங்க? அந்த நுணுக்கத்தை, அந்த ஆர்வத்தை தேவ சமூகத்துல காண்பீங்க. அப்ப அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் மகிமையான காரியத்தை செய்வார். தேவன் பலமான காரியத்தை செய்வார். அவரை உறுதியை பற்றி பிடிக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் இம்மானுவேல் ஆகிய தேவன். நம்மை விட்டு ஒரு நாளும் வழி விலக மாட்டார். நம்ம விட்டு தூரம் போக மாட்டார். அவர் நமக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். நமக்கு என்ன காரியத்தை கொடுத்தாரோ, நமக்கு என்ன காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறாரோ அது கட்டாயம் நமக்காக செய்து கொடுப்பார். அது கட்டாயம் நமக்காக ஆண்டவர் காண்பித்துக் கொடுப்பார். நமக்கு வேற எதுவும் தேவையில்ல, அவர் ஒருவர் போதும். அவர் ஒருவர் போதும். ஆண்டவரே, இருந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே, என்ன உயர்த்துங்க ஆண்டவரே, எனக்கு மகிமையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பலமான காரியத்தை கொடுங்க. அவர் சமூகத்துல நீங்க அவரை நோக்கி கேட்கும் பொழுது என்ன காரியத்திற்காக நீங்கள் கேட்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக அவருடைய சமூகத்தை தேடுகிறீர்களோ அதே காரியத்தை தேவன் உங்களுக்காக கொடுப்பார். அவர் உங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவரால கொஞ்சம் தான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது அப்படி எல்லாம் இல்ல. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் சகலவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவர். அப்ப அவரை சார்ந்து கொண்டு அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது நமக்காக பெரிய பெரிய காரியத்தை செய்வார். எவரை இவங்களதான் உயர்த்த முடியும், இவங்களை உயர்த்த முடியாது இல்ல. He is not limited by human limits. He is not limited by human thoughts. He is not limited by human ways. He can do anything. எவரை, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் அவரால் ஆகும். இசப்பாவால எல்லாம் ஆகும். ஜீசஸ்னால எல்லாம் முடியும். யாரை வேணா மேன்மைப்படுத்த முடியும், எவரை வேணா மேன்மைப்படுத்த முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஒரு க்ஷணத்திலே எல்லாவற்றையும் மாற்றிப்படுவார். ஒரு நிமிஷத்துல காரியங்கள் மாறும், தேவைகள் சந்திக்கப்படும், பயங்கரமான காரியங்கள் கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் தேவன் செய்து கொடுக்க அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிப்போம். நீங்க அப்புறம் நோக்குங்க, அப்புறம் உறுதியை பற்றி பிடிங்க. நீங்க ஏன் இன்னும் காரியத்தை பெற்றுக்கணும்? யூஆர் ஹேவிங் அ வேரி ஹார்ட். உங்களுக்கு அப்பப்ப சந்தேகம். ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆரம்பிக்கிறீங்க, ஆனா போக 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 அவிவிசுவாசம், அப்பா ஜெபம் கூட மேல போகாதட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சந்தேகம். நீங்க ஜெபிக்கும் பொழுது இது எங்க இருந்து வரும், எப்படி வரும், இதை எப்படி செய்வார், அதை எப்படி, அது உங்கள் வேலை அல்ல. விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு காரியத்தை செய்யுங்கள், விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களை உயர்த்துவதும் மேன்மைப்படுத்துவதும் கர்த்தருடைய வேலை. அதை அவர் பார்த்துக் கொள்வார். நாம் நம்முடைய வேலையிலே சரியா இருந்தால் போதும். That is God's business. அப்ப ஆண்டவரே, நீர் என்ன உயர்த்தும், நீர் என்ன பலப்படுத்தும், நீர் என்ன மேன்மைப்படுத்தும், நீர் எனக்கு எல்லாவற்றையும் செய்யும். அப்புறம் நோக்கி கேட்கும்போது தேவன் பயங்கரமான காரியம் செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு சொன்னீர் ஆண்டவரே, எனக்கு வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, எனக்கு நன்மையை செய்வீர், எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பீர், எனக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பேன், அவனை விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த காரியத்துல ஒரு விடுதலை கொடுங்க. தேவ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிப்போம். தேவ சமூகத்தை நோக்கும் பொழுது விசேஷ காரியத்தை தேவன் நமக்காக செய்வார். பயங்கரமான காரியத்தை தேவன் நமக்காக செய்வார். ஒரு நாளும் நாம் குறைபட்டிருப்பதில்லை. குறைகள் நம்முடைய போஜனம் அல்ல. எல்லாவற்றும் நமக்காக தேவன் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கார். நமக்காக மகிமையான காரியத்தை தேவன் செய்து வைத்திருக்கார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடித்திருக்கார். அப்ப அவரை நோக்கும் பொழுது, அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது நமக்காக உடனே காரியங்கள் கொடுக்கப்படும். நீ கேளு, 4 நாள் கேளு, 10 நாள் கஷ்டப்படு, அதுக்கப்புறம் தரம் இல்ல. அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல.
அப்ப ஏன் எனக்கு கிடைக்கல? உங்கள் அவிவிசுவாசம். You're not ready to trust him. You're not ready to have faith on him with all your heart. You're having a wavery heart. மிரக்கல உங்களால ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, உங்களால உங்களுடைய அவிவிசுவாசம். விசுவாசத்தோடு எவைகளை கேட்டாலும் உடனே காரியங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படும். தேவ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எவரையும் உம்மால் உயர்த்த முடியும் அல்லவா? என்ன உயர்த்துங்க, எனக்கு மகிமையான காரியத்தை கொடுங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு ஒரு வருஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி. பயங்கரமான காரியத்தை செய்வோரே, உற்சாகமான காரியத்தை எங்க வாழ்க்கையில கொடுப்போரே, நீடிய சாந்தம் பொறுமை அமைதி என்பு நிறைந்தவருடைய கருத்துல இப்ப கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ நன்மை செய்கின்ற தேவன், நீ குறை செய்கின்ற தேவன், நீ தயவு செய்கின்ற தேவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவரே, உடைய கரத்திலே விட்டு கொடுக்கிறேன், உடைய கரத்திலே இப்ப கொடுக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் செய்து கொடும் ஆண்டவரே. எவரை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் உடைய கரத்தினால ஆகும் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் கனமும் உடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. இயேசுவே, உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்துவீராக. அப்பா, அவர்களுக்கு நீரே துணை நெல்லும் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் அவிவிசுவாசத்தை விட்டு மனம் திரும்பி உடைய சமூகத்தை நோக்குகிறார்கள் ஆண்டவரே. இப்பொழுது நீரே அவர்களுக்கு மகிமையான காரியத்தை கொடும் ஆண்டவரே. அப்பா, அவருடைய குறைகளை நீக்கி அவர்களுடைய பாவத்தை எல்லாம் போக்கி அந்த அவிவிசுவாசம் எனும் தவறை மன்னித்து இப்பொழுது நன்மையான காரியத்தையும் பலமான காரியத்தையும் கொடும் ஆண்டவரே. விசேஷ காரியத்தினால் நிறைத்தருளும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. மகிமையும் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே. நீர் பெரிய காரியத்தை செய்கின்ற தேவனா இருக்கிறீர். பராக்கிரமம் செய்யும் தேவனா இருக்கிறீர். ஆச்சரியமான காரியத்தை செய்யும் என் தேவனா இருக்கிறீர். மகிமையான காரியத்தை செய்வரும் கரத்துல இப்ப கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. இம்மானுவேலரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துகின்ற தேவன், எவரையும் உயர்த்துகின்ற தேவன், பலமான காரியத்தை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, நீர் உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்து கொடுங்க, மேன்மையும் கனத்தையும் கொடுங்கப்பா. உடைய கரத்துல இப்ப கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் ஆண்டவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.